நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் கன்னிராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு எப்படி இந்த ஜூலை மாதம் இருக்கு அப்படின்றது தான் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா கன்னி ராசிக்கு அப்படின்னா இதில் வந்து 50-50 இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த நெகட்டிவ் 50 என்ன, அதை ஓவர் கம் பண்ணுறது எப்படி, அதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். அப்போ இந்த 2ஆம் வீடு அப்படின்றது என்ன, குடும்பம், தனம், வாக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப 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 நல்லா இருக்கு. பட் ஸ்டில் எதை ஆரம்பிச்சாலும் அங்கே வந்து ஒரு லேக் இருக்கிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க. சுகம்னு எந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண போனாலும் என்னடா அது குரு இவ்வளோ நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் எது எடுத்தாலும் போனோம் வந்தோன்னு முடியவே மாட்டேங்குது. நம்ம போனால் அவங்க இருக்கிறதுல அவங்க கூப்பிடுற சமயம் நம்ம போக முடியல அப்படின்னு எது எடுத்தாலுமே நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் அது தடுமாற்றத்தினுடைய அடிப்படையில் கொண்டு போய் முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் தாயுடனும் இதில் வல்லுநர்கள். இப்போ ஒரு காரே நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன வயசு வேணாலும் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன்லாம் சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஆனால் அம்மா இந்த கார் வாங்கலான்னு நினைக்கிறேம்மா, என்னம்மா நினைக்கிறேன் நீ, உங்களுடைய பிளெஸிங்ஸ் வேணும்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் தாயுடைய ஆசீர்வாதத்துடன் செயல்படும் போது அனைத்து விஷயமே வெற்றி வெற்றி வெற்றி, அதில் டவுட்டே இல்லை. அடுத்த நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ கார் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது யாராக இருந்தாலும் கார்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவங்க போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி தென் அல்லது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து உங்களுடைய கம்ஃபர்ட் என்ன அப்படின்றது எழுதணும். மற்றவங்க சொன்னாங்கன்றதுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க, அதில் வந்து மாட்டிக்குவீங்க. நீங்கள் எதில் உங்களுக்கு வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் முதுகு வலி அதிகமாக இருக்கா, அப்போ ஷாக் அப்சர்வர் எப்படி இருக்கணும், உங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்களுக்கு மைலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் 2ஆம் வீட்டில் குருனுடைய பார்வை இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பராக வரும். அண்ட் உங்களுக்கு ஜாப் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணலான்னு நினச்சிட்டு போவீங்க, ஆனால் உங்களை கையை பிடிச்சி இப்படி பண்ணால் எப்படிப்பா போக முடியும்னு சொல்லி அதை வந்து வேறு மாதிரி இழுத்துட்டு போவாங்க. ஸோ அப்போ கிடைக்குது, ஆனாலும் அங்கே திருப்தி இல்லாத ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 12ஆம் வீட்டில் செவ்வாய் கேது இருக்கு. அதனால நீங்க தூரதேச பயணம் போகும்போதோ அல்லது எந்த ஒரு டிராவலாக இருந்தாலுமே கண்டிப்பா ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி நைட்ல பாத்தீங்கன்னா ஓவர் திங்கிங் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். காலையில அந்த பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க, ஆனா நைட் பாத்தீங்கன்னா வாவான்னு யோசிச்சு பிளான் ஏல இருந்து பிளான் GH வரைக்கும் நீங்க போடுவீங்க. கடைசியில் அது ஆஸ் இட் இஸ் அப்படியே மூவ் ஆயிடும். அதனால தூக்கத்தை தொலைக்கக்கூடிய வாய்ப்பு, லேட் நைட் முழிச்சிட்டு இருக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் வந்து உங்களுடைய பெட்ரூம்னுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஒரு பிளாஸ்டிக் பவுல்லையோ அல்லது கிளாஸ் பவுல்லையோ நீங்க வந்து தண்ணி ஊற்றி அதில் ஒரு பிடி உப்பு போட்டு வச்சிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி உங்க கையில படாம மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அதை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த மனசு வந்து திருப்தி அடையும். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் எனர்ஜி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க காலையில் எழுந்திரிச்சோம்னா நீங்க வைங்க. ஏன்னா இங்க வேண்டியது வந்து சந்திரன், மனசு. ஸோ அப்போ அந்த மனசு அப்படின்றத மட்டும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க ஜெயிக்க முடியும். பயம் பாதிப்புகள் எதுவும் இல்லை. 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது பெரும் யோகம், குரு பார்க்கறது பெரும் பெரும் யோகம். ஆனாலும் இந்த 12லையும் சனி 7ல் இருக்கிறதுனால சில விஷயங்கள் தடுமாற்றங்கள் பெரிய லெவல்ல இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து வேலையில இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, ஏன் நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா கூட இப்ப அக்கம் பக்கத்துக்காரங்களோட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எந்த கண்ணு எங்க இருக்குன்னு தெரியாது. நீங்க சொல்றத தப்பா எடுத்துட்டு போய் தப்பானவங்க கிட்ட ரைட்டா சொல்றதும் ரைட்டானவங்க கிட்ட தப்பா சொல்றதும் புரியாத ஒரு நிலைக்கு உங்களை தள்ளப்பட்டுருவாங்க. அண்ட் மேலும் அவங்க உங்களுக்கு எதிரியாவே ஆயிடுவாங்க. கடைசியில நீங்க உங்களுடைய எதிரியோடையே கூட பழகி நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணாதீங்க. உங்க குடும்ப விஷயத்த உங்களோட நீங்க வச்சுக்கோங்க. எந்த ஒரு கமெண்ட்டுமே உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட, தட் இஸ் உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர், உங்களுடைய குழந்தைகளை பற்றி அக்கம் பக்கத்தில் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட
டிராவல் பண்றவங்களோட அப்படின்றது வேண்டவே வேண்டாம். எங்க நெகட்டிவ் கண் இருக்கும் அப்படின்னு புரியாத ஒரு நிலைக்குள்ள நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. அது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். படிப்பு சம்பந்தமா நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு உருவாகும். ஏன்னா 11ஆம் வீட்டுல உங்களுக்கு புதன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு, உங்களுடைய ராசிநாதனே. அப்போ நிறைய நியூ டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேட்டடா கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னா உங்க வளர்ச்சி உங்க மேல இருக்கணுமே ஒழிய மற்றவங்க அப்படின்ற ஒரு வேர்டு வந்தது அப்படின்னாலே நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்துடும். அதே மாதிரி மற்றவனுக்காக வாய் கொடுத்து எப்படி தப்பிச்சு வெளியில வர முடியலையே அப்படின்ற மாதிரி போயிடும். இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கும்போது தான் கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு நீ சாரி சொல்லு, நீ தானே இப்படி சொன்ன அப்படின்லாம் மாட்டிக்குவீங்க. அது உங்களால ஒரு முடியாத நிலை கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு. ஏன்னா அது செய்யாத தவறு, புரியாத தவறு, ஒருத்தர் சொன்னதை நீங்க வந்து ஓகேன்னு சொன்னதுனால வந்த பிரச்சனை. ஸோ அதனால எதுலையுமே கொஞ்சம் நீங்க காஷனா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் மாத பதிவு கண்டிப்பா நீங்க கேட்கணும். ஏன்னா கன்னிக்கு தான் வந்து செவ்வாய் வந்து இந்த ஜூலை 28ஆம் தேதி மூவ் பண்ண போறார். அப்ப 12ல கேது இருப்பார், 7ல சனி வேற இருப்பார், சனி வக்ர நிலையில இருப்பார். அப்போ வந்து நிறைய 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 ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஆகஸ்ட் மாத பதிவு ரொம்ப முக்கியமா நீங்க கேட்கணும் அப்படின்றதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ குரு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. 6ல குருனுடைய பார்வையும் ராகுவும் இருக்கிறதுனால சுத்தி சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஜெயிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. பட் என்னத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றதும் நீங்க மைண்ட்ல எடுத்துக்கணும். ஜாப் ரிலீவ் ஆறதோ ஜாப் சேஞ்ச் பண்றதோ எதுவுமே இப்ப வேண்டாம். பிசினஸ் ஆஸ் ஆன் த ஃப்ளோ போகட்டும். அண்ட் யார் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸா இருந்தாலும் சரி, இப்ப அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆர்டர் எடுத்த உடனே உங்களுடைய பில்ஸை காமிச்சு சார் இது இப்படி வரும் சார், இது இப்படி வரும் சார், இந்த டைம்ல நான் டிஸ்பேச் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் சார், ஆனா இது முடியாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, முடியல அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு கால் வந்துடும் சார், ஓகே தானே சார் அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இது நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்துட்டா அது மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ள மாட்டிக்குவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சில கிரகத்தினால காஷனா இருக்கணும், செகண்ட் ஆஃப் சில கிரகத்தினால காஷனா இருக்கணும். ஸோ எதுவாக இருந்தாலும் 50-50ன்னு நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆறதுக்கு புதன்னா உங்களுடைய புத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா லாடம் கட்டின மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒண்ணு. அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, பெருமாளுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்க நரம்பு மண்டலத்தை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா தூங்குங்க, வயிறையும் நீங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இல்லாட்டி தேவையில்லாத கேஸ்ட்ரைட்டிஸ் ரிஃப்ளெக்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 7ல சனின்றதுனால உங்க காலையும் நீங்க நல்லா பார்த்துக்கணும். திருமண முயற்சின்னு எடுக்கும்போது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு முயற்சி எடுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சில ஃப்ரிக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் அது ஒன்றும் பெருசா போய் பிரச்சனைக்குள்ள முடியாது. ஸோ எதுலையுமே நிதானம், வாக்குல நிதானம், எந்த ஒரு விஷயத்திலுமே காஷன். சந்திராஷ்டமணிக்கு டபுள் ட்ரிபிள் காஷனா இருக்கணும் அப்படின்றது நான் ரொம்ப முக்கியமா உங்களை கேட்டுக்கிறேன். குரு அப்படின்றவரை பிடிச்சுக்கோங்க. இந்த 10ஆம் தேதி பௌர்ணமி வியாழக்கிழமை வருது. ஸோ அன்னைக்கு நீங்க பௌர்ணமி சத்யநாராயண பூஜை பண்ணுங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க, பௌர்ணமி நிலவுல நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் உட்காருங்க, மெடிடேட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஜெயிக்கலாம். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.